அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க இன்றைக்கு போக்குவரத்து துறை செயலர் அலுவலகத்திலே அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஒரு மனுவை அளித்துள்ளோம். அதனுடைய நோக்கம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை என்பது 4 ஆண்டுகளாக மாற்றப்பட்டது. அதை அண்ணா தொழிற்சங்க பேரவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் அந்த 4 ஆண்டுகளை கடந்து 5 ஆண்டுகளை கடந்து 31/8/2024 5 ஆண்டும் நிறைவடைந்து இதுவரை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை துவக்காமல் தள்ளி வைத்திருப்பதை உடனடியாக துவக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓராண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு ஆகி அந்த ஒரு 12 மாதத்திற்கான இழப்பீடாக இடைக்கால நிவாரணமாக ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் 3500 ரூபாயை நாங்கள் இடைக்கால நிவாரணமாக அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு தர வேண்டிய டிஏ நிலுவைத் தொகையை நம்மளுடைய உயர்நீதிமன்றம் உத்தரவு ஏற்று உடனடியாக வழங்க வேண்டும். அதை விடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செல்லக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 22க்கு பின்பு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருகிறது. கடந்த ஆண்டு எங்களுடைய ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு கொரோனா என்ற கொடிய நோய் இருந்த போது கூட 10% போனஸை வழங்கினார்கள். அதுக்கு அடுத்ததாக வந்தவங்கிட்ட நாங்கள் போராடி போன ஆண்டு 20% வாங்கியிருந்தோம். இப்போ எங்களுக்கு அதிகப்படியான காலதாமதம் ஏற்பட்டதுனால செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால 30% போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கையை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும், போக்குவரத்து துறை நிறைவேற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் வருகிற 10ஆம் தேதிக்குள் இது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஆங்காங்கே பேச்சுவார்த்தை துவங்கும் வரை மண்டல அலுவலகம் முன்பும் கோட்ட அலுவலகம் முன்பும் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கு வழிவிடாமல் இந்த அரசு உடனடியாக இந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை துவக்கி இடைக்கால நிவாரணத்தை வழங்கி எங்களுடைய போனஸ் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைத்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அளிக்க வேண்டிய அகவலிப்படியை உடனடியாக மேல்முறையீடு செய்யாமல் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். ஐயா, இது ஜனவரியிலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை 9/10 நாங்கள் வழக்கு வேலை நிறுத்தத்தில் ஏற்பட்டோம். அப்ப என்ன சொன்னாங்க, உயர்நீதிமன்றம் உடனடியாக நீங்க இது வாபஸ் வாங்க, ஸ்ட்ரைக்க சம்பள பேச்சுவார்த்தை தீபாவளி முடிஞ்ச பொங்கல் முடிஞ்ச உடனே நடத்திக்கலாம், ஒவ்வொரு மாட்டையும் பண்டிகை நேரத்தில் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. நாங்களும் திரும்ப பெற்று வண்டியை இயக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுச்சு. அரசு ஏதோ காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுன்ற எண்ணமும் அந்த ஊதிய உயர்வும் கொடுக்க தயங்குவதனால இது இந்த முறை எங்களுடைய அனைத்து ஒட்டுமொத்த எண்ணங்களும் உடனடியாக அரசு இதை வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் முன்பு, மண்டல அலுவலகங்கள், கோட்ட அலுவலகம் முன்பு நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். முதற்கட்டமாக அதுக்கு அப்புறமா அரசு சரி சாய்க்கலன்னா அடுத்து எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கலாம் கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்பும் முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கிறோம். நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா அதுக்கு வேலையே இல்லையா உங்களுக்கு? நாங்க இன்னைக்கு லெட்டர் கொடுத்துட்டோம். இன்னொரு 1 வாரத்தில் 4-5 நாள்ல இவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த தீபாவளி போற வேலையே இல்லை. எங்களுக்கு கேட்கறது நாங்களும் தீபாவளி கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சம்பள உயர்வுன்றது 3 வருஷம் 4 வருஷம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த 1 வருஷத்துக்கான இடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்கணும். ஏன்னா ஒரு காலத்துல மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1500 ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்காங்க. எங்களுடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கும்போது 1000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டது. பேச்சுவார்த்தை என்பது இப்பதான் ஆரம்பிக்கிச்சு. ஒரு கட்டம் தான் நடந்திருக்குது போன 27ஆம் தேதி.
அன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில ஒரு வாரத்தில் அடுத்த தேதி அறிவிக்கிறோம் சொல்லிட்டு இப்ப ஒரு மாசத்தையும் கடந்துருச்சு. இதே நிலைமை தொடருமானால் இது இன்னும் 24 இல்ல 25, 26 வரைக்கும் கூட போகும். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இழுத்துக்குங்க. ஆனா எங்களுக்கு உடனடியா ஒரு இடைக்கால நிவாரணம் நாங்க கேட்டிருக்கிற 3500 ரூபாய் வழங்க வேண்டும். போக்குவரத்து துறை ஏற்கனவே பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்துல இருக்குது. இந்த நேரத்தில் 30% அப்படிங்கிறது வந்து அரசுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா அவங்க சொல்றது கரெக்டுங்கய்யா. இப்ப அவரே நம்மளுடைய போக்குவரத்து துறையினுடைய ஒரு அறிக்கை ஒன்று வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க வந்து 29,000 கோடி அதிமுக ஆட்சியில இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒதுக்குனாங்க. நாங்க இந்த 3 ஆண்டுகளிலேயே 22,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறோம் சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அறிக்கையில நாங்க 22,000 கோடி கொடுத்தோம்னு சொன்னாங்களே, என்ன செலவினம் பண்ணாங்க? ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்கல, ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டிய டிஏ கொடுக்கல, எதையும் கொடுக்கல. ரெண்டாவது வந்து மாண்புமிகு அமைச்சர் சொல்லும்போது சொன்னாரு, இன்றைக்கு அனைத்து பேருந்திலும் விளம்பரம் செய்திருக்கிறதுனால அரசுக்கு நல்ல வருவாய் இருக்குதுன்றாரு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு காலத்துல 4 அடிக்கு 3 அடி பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த ஓடிங் வச்சதுக்கே கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ஏன்னா மக்களுடைய கவனம் திசை திரும்புது. இன்னைக்கு பஸ்ல கண்ணாடியும் அந்த ஹெட்லைட்டும் தவிர நம்பரை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அப்படி இருக்கும்போது விளம்பரம் பண்ணி இந்த அளவுக்கு சம்பாதிக்கும் போது எங்களுடைய பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வழங்குவதில் ஏன் காலதாமதம்? எதுக்காக குறைக்கணும்? எங்களுக்கு கொடுத்தாதானே அவங்களும் வந்து விலைவாசிகள் ஏறி போச்சு. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்குது. கரண்ட் பில்ல உயர்த்தியாச்சு, எல்லா விதமான பொருட்கள் சொத்து வரி உயர்த்தியாச்சு, எல்லாமே வந்து உயர்த்தி இருக்கிறதுனால இந்த போனஸ் அமௌண்ட்டையும் 30% கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். அதான் 20 பிளஸ் வந்து கருணை தொகை 10, 20 வந்து போனஸ், 10% வந்து கருணை தொகை. இது எப்பவுமே கேட்டுக்கிறது தான். அரசு கொடுக்கணும், இன்னும் ஆரம்பிக்கல. சரிங்களா தீபாவளி நேரத்தில் வந்து பொதுமக்கள் நெருக்கடி ஏற்படாதா? நீங்க வந்து ஐயா எது எங்களுடைய நோக்கம் இல்ல. அரசு வந்து ஜனவரியில நடந்த இது அப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை தள்ளி வச்சாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தள்ளி போட்டுட்டு இப்ப திரும்ப மீண்டும் வந்து லீவு வரும்போது அந்த பண்டிகைகள் வரும்போது அரசு மௌனம் காக்க கூடாது. உடனடியாக துவக்கலாமே. இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல. அடுத்த மாசம் 30ஆம் தேதி தான் தீபாவளி. நாங்க 10ஆம் தேதிக்குள்ள சொல்றோம். 10ஆம் தேதிக்குள்ள என்னைக்கு கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு வந்துட போறோம். ஏதாவது ஒரு இடைக்காலத்தை அறிவிச்சிட்டாங்கன்னா நம்ம வேலை நடந்துகிட்டு இருக்கோம். அறிவிக்கணும், அதுதான் முறை. போனஸ் அறிவிக்கணும், இடைக்கால அறிவிக்கணும். அதுக்கு இல்லாம வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய அந்த நீதிமன்ற தீர்ப்பு அதை நடைமுறைப்படுத்தி ஓரளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கணும். எந்த 22ல ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் போன்ற பணப்பயன்ல உடனே அரசு வழங்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே.